Praise you, Jesus. Thank you, Lord. Praise you, Lord. Hallelujah. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இதே வசனத்தை நான் கடந்த வருஷத்தில் எப்பயோ பேசியிருக்கிறேன். ஆனாலும் நான் அதை ரெஃபர் பண்ணவே இல்லை. ஏன்னா புதுசாக கர்த்தர் இதை திரும்ப பேசும்படி சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு காரியம் இருக்கு. என்ன சொல்ல வருகிறார்? இந்த வாரத்தில் இந்த செய்தியினுடைய ஒரு முன்னுரை போல நான் திருத்துவ தேவனை குறித்து முதலாவது உங்களுக்கு பேசுகிறேன். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் அறிந்திருக்க வேணும். பிதாவாகிய தேவன் ஒருவரே. நாம் ஆராதிக்கிற தெய்வம் கர்த்தராகிய யெகோவா தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை கேள், என் ஜனமே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த தெய்வம் எப்படி செயல்படுகிறார் நீங்க புரிந்து கொள்ளணும். இவர் ஆவியாய் இருக்கிற தேவன். இவர் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, என்றென்றைக்கும் அனாதியாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இவர் ஆவியின் ரூபமாய் இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவேதான் தேவனை நாம் தொழுது கொள்ள வருகிற பொழுது மிகப்பெரிய ஒரு பார்வைக்கு ஏற்ற ஒரு அடையாளமோ ஒரு சிலைகளையோ நாம் வைத்து வழிபடுவது கிடையாது. காரணம், அவர் ஆவியோடு இருக்கிற ஆவியாய் இருக்கிற தெய்வம். நம்மையும் ஆவி மனுஷனாகத்தான் அவர் படைத்திருக்கிறார். ஒரு மனிதன் செத்துட்டான்னா என்ன நடக்குதுன்னு சொல்றோம்? அவனுடைய ஆவி பிரிஞ்சிடுச்சின்னு சொல்றோம். ஏன்னா அந்த ஆவி இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவன் உயிருள்ள மனுஷனா இருக்கிறான். அப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ, ஆவியா இருக்கிறாரோ, நம்மையும் எப்படிதான் உண்டாக்கி இருக்கிறாரு? ஆவியாகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஆவி. ஆனா இந்த ஆவி இந்த சரீரத்திற்குள்ளே வாசம் செய்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா இந்த சரீரத்துல உயிர் இல்லைன்னு சொல்றோம் நம்ம. அப்ப தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கிறோம். அல்லேலூயா. தெய்வம் பாருங்க, மனுக்குலத்தை மீட்டு தேவன் சகலத்தையும் உண்டாக்கினார். பாருங்க, வானம் பூமி, இந்த பூமிக்குரிய காரியங்கள் பிற்பாடுதான் உண்டாக்கப்பட்டது. ஆனா பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் இருக்கிறார், பரலோகம் இருக்கிறது, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, பூமியினுடைய படைப்புகளை பார்த்தீங்கன்னா இருக்கிற பூமி, இந்த பூமியில உண்டான எல்லா படைப்புகளும் உயர்ந்த படைப்பு எந்த படைப்பு? மனிதன் தான். ஏன்னா மனிதன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டு இருக்கிறான். ஆகவேதான் மனிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், படைத்து இந்த பூமியை நீ ஆண்டுகொள், எல்லாம் உனக்கு கீழ்பட்டு இருக்கும். அப்போ பூமியில மனுஷனை உண்டாக்கிட்டார். சரி, வேற என்னென்ன உண்டாக்கினாரு? மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாம் உண்டாக்கினார். மனிதன்ல எத்தனை வகையான மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாரு? ஆண் என்றும். சரி, வேற எந்த டைப்ல உண்டாக்கி இருக்கிறாரு? கருப்பு, நிறத்துல வேறுபாடு இருக்கா? கருப்பா இருக்கிறாங்க, சிகப்பா இருக்கிறாங்க, குட்டையா இருக்கிறாங்க, நெட்டையா இருக்கிறாங்க. சிலருக்கு ஆப்பிரிக்காக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா உதடு பெருசா இருக்கும், முடி சுருளையா இருக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு. அப்போ படைப்புகள்ல பல்வேறு பூமியின் மனிதனுடைய படைப்பு 2 வகை தான், ஆண் பெண். ஆனா இதுல நிறத்திலே மாறுபாடு, உயரத்திலே மாறுபாடு, அந்த மூக்கு, கண்ணு, இதெல்லாம் கூட ஒரு மாறுபாடு இருக்கு. அதை போல பரலோகத்திலே என்னென்ன படைத்திருக்கிறார் தேவன்? தேவ தூதர்களை படைத்திருக்கிறார். தேவ தூதர்கள் எத்தனை வகையான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க? நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம். சிறகுடைய 2 சிறகை உடைய தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். 6 ரெக்கையுடைய தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஒரு தேவ தூதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கும் உயர நின்று ஒரு தேவ தூதன் சொல்றானா. இன்னொரு தேவ தூதன் சூரியனிலிருந்து பேசுறானா. கடல்ல ஒரு கால், பூமியில ஒரு கால் நின்று ஒரு தேவ தூதன் பேசுகிறானா. கேருபீன், சேராபீன்கள், இதை தாண்டி என்னென்ன படைப்பு இருக்குது நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் நமக்கு அது
பூமியை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கிட்டாரு. இந்த மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்த பொழுது தேவன் இந்த மனிதனை மீட்கும்படி வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார்னா, ரட்சகராய் அவனுக்கு வெளிப்படுகிறார். அவருக்கு பெயர் தான் இயேசு. ஒரே தேவன் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அம்மா அந்த பக்கம் விறகு இருக்கு, இப்படி போங்க, எல்லாம் இந்த சைடு போயிடுங்க பார்க்கலாம், இந்த பக்கம் போயிட்டு அப்படி போங்க. நல்லா கவனிங்க, கவனிச்சாதான் இந்த செய்தி புரியும். தேவன் திருத்துவ தேவன், மூன்றில் ஒன்றாய் செயல்படுகிறார். மூன்றில் ஒன்றாய் செயல்படுகிறார். ஆனா ஒரே தேவன் தான். அதை குறித்து தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்றேன். ஒரே தேவன் தான். ஆனா மனிதனை உண்டு பண்ணிட்டாரு. மனிதன் பாவம் செய்து விழுந்து போகிறான். இப்ப இந்த மனிதனை மீட்பதற்காக தேவன் ஒரு அவதாரம் எடுக்கிறார். அதுதான் இயேசு. இப்ப இந்த இயேசு எப்படி அவதாரம் எடுக்கிறார்? அப்ப மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இயேசு இருந்தாரா? அடுத்து ஒரு கேள்வி வருது இல்லையா? மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இயேசு இருந்தாரான்னா இருந்தார். ஆனா இயேசு என்ற பெயர்ல அவர் இல்லை, தேவனாகவே இருந்தார். அல்லேலூயா, வெரி குட். பாப்பா கை தட்டுங்க. அவர் இயேசு என்கிற பெயரில் இல்லை. ஏன்னா இயேசு என்கிற நாமம் நீங்களும் நானும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட நாமம். வார்த்தையாகிய தேவன் மனிதனாய் பூமிக்கு வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாரா? தேவனாகவே இருந்தார். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை எங்க இருந்ததா? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அப்ப ஆதியில என்னதான் இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 2ஆம் வசனம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் மூலமாய் சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கினது. அப்படின்னா அவர் தான் சகலத்தையும் உண்டாக்கினார். வார்த்தையாகிய தேவன் ஒன்றாய் இருக்கிறார். இதை இன்னும் ஒரு வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நீங்க அதை வாசிச்சீங்கன்னா புரியும். இன்னும் அதிலே தொடர்ந்து படிங்க. 9-12 வசனத்தை வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. பாருங்க, தேவனோடு இருந்தவர் இப்போ உலகத்திலே வெளிச்சமாய் வருகிறார். எதற்காக? விழுந்து போன மனிதனை பிரகாசிப்பதற்காக. எப்படி வரார் அவரு? வெளிச்சமாய் ஒளியாய் வருகிறார். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானவரே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். அவருடைய நாமத்தின் மேல். எந்த நாமத்தின் மேல்? அவருடைய இயேசு என்கிற நாமம். ஏன்? தேவன் இயேசுவாய் ரட்சிப்பின் நாமத்தை கொண்டு நமக்கு வெளிப்படுகிறார். இந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நம்மள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். இத இன்னொரு வசனம், இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி உண்டாக்கினார் அப்படிங்கிறத சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். என்ன தீர்மானம்? மனுக்குலத்தை மீட்கக்கூடிய ஒரு தீர்மானம். ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் என்னை நோக்கி. யாரை நோக்கி? நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தர் என்னை நோக்கி என்று சொல்லு. பிதாவாகிய தேவன் வார்த்தையாகிய தெய்வத்தை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி என்ன சொல்றாரா? இந்த வார்த்தை எடுத்து அப்படியே அவருக்குள்ள இருந்து அந்த வார்த்தையை எடுத்து வச்சு சொல்றாரா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். நல்லா கவனிங்க. இப்போ பிதா இயேசுவை ஜனிப்பித்தாராம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பிதா தான் இயேசு, இயேசு தான் பிதான்றீங்க. அப்புறம் ஜனிப்பித்தார் என்னன்னா, மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு இயேசு மனிதனாய் வர வேண்டும் என்று பிதா என்ன பண்ணாரா, தம்முடைய வார்த்தையை தமக்குள் இருந்து எடுத்து ஒரு மனுஷ ரூபத்திலே வைத்து, அப்பா நீ என்னுடைய குமாரன். ஆனா இவர் தான் அவருடைய வார்த்தையை எடுத்து என்ன பண்றாராம், வைத்து நீர் என்னுடைய குமாரன், இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு இன்று நான் உன்னை குமாரனாய் ஜனிப்பிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த குமாரனாய் ஜனிப்பிக்கப்பட்ட இயேசு
ரட்சிப்பின் காரியத்தை நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப எங்க வர்றாரு? அந்த ஆதி இடத்துக்கே வந்துடுறாரு. பிதாவின் இடத்துல வந்து என்ன பண்ணிடுறாரு? சேர்ந்தார். பிதாவாகிய தேவன் தான் அவரில் ஒரு பகுதி அப்படியே எடுத்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுவாய் நமக்கு அறிமுகப்படுத்தி அது முடிஞ்ச உடனே திரும்ப அவர் என்ன பண்றார்? தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார். இப்போ இயேசுனுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒரு பகுதியை தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம். இப்ப இயேசு தாம் இந்த உலகத்தை விட்டு போகுகிற வேலை வந்த பொழுது தம்முடைய சீடர்களை நோக்கி சொல்லுகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாய் இருங்கள். இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப இயேசு எதற்காக, தெய்வம் எதற்காக மனுஷனாய் வந்தார்? நம்மை ரட்சிப்பதற்காக. இப்ப சிலுவையில் மரிக்க போறதுக்கு முன்னாடி இயேசு சொல்லுகிறார், நான் பிதா கிட்ட போறேன். யார்கிட்ட சொல்றாரு? சீடர்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க, நான் போய் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன். நான் எங்க இருக்கணும் அங்க நீங்களும் இருக்கும்படி உங்களை வந்து நான் என்ன பண்ணுவேன்? கூட்டிட்டு போவேன். உடனே தோமா அவரை கேட்கிறார் பாருங்க. 5ஆம் வசனம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அதற்கு தான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாது. ஏன்னா நான் தான்பா மனுக்குலத்தை பிதாவாகிய தேவனோட இணைக்கிற ஒரு பாலம். நீ ஏன் வழியை தேடுற? நான் தான் வழி. நீ என்னை ஏற்றுக்கொண்டா என் வழியிலே நீ பரலோகத்துல வந்து சேர்ந்திட முடியும். அல்லேலூயா. 18ஆம் வசனம். இயேசு சொல்ற பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இயேசு வந்ததன் ஒரு பகுதி என்ன பண்ண போறாரு? முடிக்க போறாரு. கல்வாரி சிலுவையில முடிச்சிட்டு சொல்றாரு, நான் திரும்ப வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செய்ய வேண்டிய இன்னொரு பகுதி மிச்சம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? முதலாவது அவர் சிலுவையில ஏன் மரிக்கணும்? பாவத்திற்காக, சாபத்தை நீக்க, பாவத்தை நீக்க, தரித்திரத்தை நீக்க நமக்காக அவர் என்ன பண்றார்? சிலுவையிலே மரிக்கிறார். மரித்து உயிரோடு எழும்புகிறார். அவர் சொல்றார், நான் திரும்ப என் பிதா கிட்ட போயிட்டு நான் வருவேன். ஐயோ, நீங்க விட்டுட்டு போயிடுறீங்களா? அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? அப்படின்ன உடனே இயேசு சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட நான் திரும்ப உங்களிடத்துல வருவேன். ஆனா அது வரைக்கும், நான் வர வரைக்கும் நீங்க சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? நான் எப்படி உங்க கூட இருந்தனோ என்னை போலவே ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்பும்படி. பாருங்க, அந்த வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா 15ஆம் வசனத்துல 16ஆவது வசனத்தை வாசிங்கம்மா. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அருளுவார். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இயேசு யாரு? வார்த்தையாகிய தேவன். எதற்காக வந்தார்? மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக இயேசு என்னும் நாமத்திலே மனுஷனாய் வந்தார். அவர் சிலுவையிலே மரித்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பதாக இயேசு சொல்றார், நான் பிதாவை போய் வேண்டிக் கொள்ளுவேன், அவர் என்னை போலவே வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார். அவர் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர். சரி, இந்த ஆவியானவர் எங்க இருந்து வர்றார்னா இவரும் பிதாவினிடத்தில் இருந்து தான் வருகிறார். அல்லேலூயா. அப்ப பிதா மனுக்குலத்தை ரட்சிக்கிற ரட்சிப்பின் செயலிலே இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்தையும் நமக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு தருகிறார். இரண்டு பேரும் எங்க இருந்து தான் வராங்க? பிதாவினிடத்திலிருந்து தான் வருகிறார்கள். அப்ப பிதாவும் இயேசுவும் ஒண்ணுதான். அல்லேலூயா. பாருங்க, 20வது வசனம், 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அந்நாளிலே அறிந்து கொள்ளுவேன். இயேசு சொல்றாரு, நான் பிதாவுக்குள்ள இருக்கிறேன், பிதா எனக்குள்ள இருக்கிறாரு, நீங்களும் எனக்குள்ள இருக்கிறத அந்நாளிலே அறிந்து கொள்ளுவீர்கள். நீ பரலோகத்திற்கு வந்து பார்த்தா தெரியும்பா, நாமெல்லாம் ஒன்னா இருக்கிறோம்.
நாமெல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். நீ எனக்குள்ளதான் இருக்கிற, நீ எங்கேயும் கவலைப்படாத. ஐயோ பிசாசு வந்துடுச்சு, சூனியம் பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல, நீ கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறாய், கர்த்தருக்குள் தான் நீ இருக்கிறாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உன்னை திக்கற்றவர்களாக விடவில்லை. அவர் தம்முடைய தேற்றரவாளனை பிதாவினிடத்தில் இருந்து வேண்டி நமக்காக அனுப்புகிறவராய் இருக்கிறார். இயேசு யோவான் 10:30 சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பூமியில ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற இயேசு வந்தார். அதை முடிச்சு விட்டு போயிட்டு இப்ப அவர் பரலோகத்துல நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். திரும்ப வரப்போகிறார். வர வரைக்கும் இப்ப நாம திக்கற்றவர்களா இருக்க கூடாது என்பதற்காக நமக்கு வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இவரை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரை எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, இயேசு எந்த அளவிற்கு இந்த ஆவியானவரை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால், அவர் சொல்றாரு, 26ஆம் வசனத்தை வாசிங்க. 14:26 யோவான் 14. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற, நல்லப்பா, யார் அனுப்புறா? பரிசுத்த ஆவியானவரை பிதா அனுப்புறார். தேற்றரவாகிய எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதையெல்லாம் சொன்னாரோ செய்தாரோ எல்லாத்தையும் நமக்கு நினைப்பூட்டுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க, ஏன் நான் போகணும்? அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 7-8 பாருங்க. இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இயேசப்பா சொல்றாரு, நான் உன்னை விட்டு போறது உனக்கு பிரயோஜனப்பா. ஏன் தெரியுமா? அடுத்து சொல்றாரு பாருங்க, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வர முடியாது. நான் போவேனே ஆனால் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இயேசு கிறிஸ்துவே நான் போய் அவர் அனுப்பணும்னு வாஞ்சையா இருந்த ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், பலத்தினால் செய்ய முடியாதது, உன் பராக்கிரமத்தினால் செய்ய முடியாதது கர்த்தருடைய ஆவியானவர் நம் பட்சத்தில் இருந்து செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஐயோ, இது நடக்கலையே, நான் எவ்வளோ முயற்சித்தோம், ஒரு படி மேலே ஏறினா 10 படி கீழே விழுதே, கொஞ்சம் சமாதானமா இருக்கிறத போல தோன்றனா மிகப்பெரிய போராட்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நல்லதப்பா, நான் போய் பிதாவிடமிருந்து அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் அதே போல பாருங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் பயத்தின் ஆவியை கொடாமல் நமக்கு. அது எப்படிப்பட்ட ஆவியா? பயத்தின் ஆவி இல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உடைய ஆவி. தெளிந்த புத்தியுடைய ஆவி. குழப்பமா இருக்குது பிரதர், என்ன செய்யறதுன்னே தெரியல. உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இந்த காரியத்துல விடையே தெரியல, நான் எப்படி நடக்கணும்னு தெரியல. உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் வந்தார்னா எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஆகவேதான் பலமும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த தேவனுடைய ஆவியானவரை பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுடைய ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவோடு இருந்தாரோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் அவரோட கூட இருக்கிறார். பாருங்க, தேவன் பூமியை உண்டாக்குனப்ப வானம் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததா. ஆவியானவர் எங்க இருந்தார் தெரியுங்களா? அங்கவே வந்துட்டார் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவன் சிருஷ்டித்தார்,
பாருங்க, எங்கெல்லாம் இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறதோ ஆவியானவர் அங்கே அசைவாடுகிறார். அங்க அவர் அசைவாடுனா அந்த இருள் மாறும், அந்த ஒழுங்கின்மை நீங்கும், அந்த வெறுமை நீங்கும். கர்த்தர் ஜீவனை அந்த வெறுமையிலிருந்து பிறப்பிக்க பண்ண வல்லமை உடையவராய் இருக்கிறார். எப்படி செய்யறாரு? தம்முடைய ஆவியானவரை கொண்டு செய்கிறார். பாருங்க, ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்திலே இருளும் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அதுக்கப்புறம் தான் வார்த்தையே தேவன் பேசுறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்ப ஆவியானவர் நம்ம ஆயத்தப்படுத்துறார். எதற்கு? இருளான காரியத்திலே வெளிச்சம் உதிக்கும்படிக்கு. எங்கெல்லாம் வெறுமையும் ஒழுங்கின்மையும் என் வாழ்க்கையில குடும்பத்துல காணப்படுகிறதோ இன்றைக்கு விடுதலை எப்படி வரும்னா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவியானவராலேயே வரும். அந்த ஆவியானவர் உன் மீது அசைவாடினால், அந்த ஆவியானவர் நம் மீது அசைவாடினால் என் வெறுமை மாறும், என் ஒழுங்கின்மை நீங்கும், என் வாழ்க்கையில் காணப்படுகிற இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. யோபு அதே போல பாருங்க, 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை, பாருங்க, தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்குள்ள தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அப்பதான் அவன் உயிர் அடைகிறான். அப்ப நமக்கு உயிரா இருக்கிறதே யார் தானா? ஆவியானவர் தான். அவர் தேவன் தம்முடைய ஜீவனை ஊதுனா அந்த ஆவியானவர் தான் நமக்குள் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதத்துக்கு முன்னாடி வருது பாருமா. யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனிதருக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அப்ப நமக்கு எது உயிர் கொடுக்குதுங்க? சர்வ வல்லவருடைய சுவாசம். என்னை உண்டாக்கினது யார்? தேவனுடைய ஆவியானவர். ஏன்னா மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதுறப்பதான் அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். அது வரைக்கும் மண்ணா அப்படியே கிடக்கிறான், ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறான். அந்த பொம்மைக்குள்ள ஜீவனையும் உயிரையும் கொண்டு வந்தது யார்? தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப படைப்பிலிருந்தே தேவனுடைய ஆவியானவர் செயல்படுகிறார். இந்த ஆவியானவர் யார்? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. தேவனே கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்ப இயேசு யார்? வார்த்தையாகிய தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் யார்? தேவனுடைய ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். அப்ப இந்த முழு மனுக்குலத்தின் மீட்பின் திட்டத்திலே தேவன் ஒருவரே. அவர் இயேசுவாய் நமக்கு வெளிப்படுகிறார். ஒரு காரியத்தை முடிச்சிட்டு பரமேறி போயிட்டாரு. அடுத்தது திரும்ப அவர் வர வரைக்கும் நம்மோடு கூட, நம்மை திக்கற்றவர்களாய் விடாமல் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தா உங்க எல்லார் மேலும் அவர் முத்திரையிட்டு இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசு தேவன் தான். ஆனால் அவர் மனிதராய் பூமியிலே வந்த பொழுது அவருக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, மத்தேயு 3:16-17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று, நல்லா கவனிங்க, இயேசு யார்? வார்த்தையாகிய தெய்வம். அவருக்கு வல்லமை இருக்குதா? எல்லா வல்லமையும் இருக்குது. ஆனா அவர் இந்த பூமியில மனுஷனா வந்து அவர் ஞானஸ்நானம் பெறப்ப கூட அவருக்கே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவைப்பட்டது. அதை வாசிங்கம்மா. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல் இறங்கி கண்டார். அன்றியும் சத்தம் உண்டாகி, நேசகுமாரன். பாருங்க இந்த சீனை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுகிறார். வானம் திறக்கப்படுகிறது. வார்த்தையாகிய தெய்வம் இந்த பூமியில இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். தம்முடைய ஆவியானவரை அனுப்புகிறார். ஆவியானவர் புறாவை போல் இயேசுவின் மீது இறங்குகிறார். பரலோகத்திலிருந்து பிதாவின் சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மீட்பின் திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றவே அவருக்கு ஒரு வல்லமை பலம் தேவைப்பட்டது. அந்த வல்லமையாகிய தேவன், வல்லமையாய் வெளிப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பாருங்க, மனிதன், நாம ஒரு மனிதன் தான், ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கவனிங்கம்மா, ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. இப்போ ஷால்மியா சிஸ்டர் டீச்சரா இருக்கிறாங்க. வீட்டில் வந்தா கிஷாந்துக்கு என்னவா இருக்கிறாங்க? அம்மாவா இருக்கிறாங்க. கிஷாந்த் ஓடுறான், விடுறான், விளையாடுறான், எல்லாம் பண்றாங்க. வீட்டில் வந்து இப்போ அவனுக்கு சோறு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டா என்னவாயிடுறாங்க? டீச்சர் ஆயிடுறாங்க. சப்போஸ் அவங்க கணவருக்கு மனைவியா இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, பல ரோல். ஆனா மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? மனிதன் ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இவங்க ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா வீட்டில் அம்மாவா அவங்க அதே நேரத்தில் இருக்க முடியுமா? ஏன்னா பிசிக்கல் பாடி, மாம்ச சரீரம் ஒரு இடத்துல தான் ஒரு நேரத்தில் மனிதனால் செயல்பட முடியும். ஆனால் இந்த மனிதனை உண்டாக்கின தேவன், அவருக்கு எல்லையே இல்லை. அவர் பரலோகத்திலும் இருக்கிறார் தேவனாக, பூமியிலே இயேசுவாக மனிதனாகவும் இருக்கிறார். அந்த மனிதன் இயேசுவாய் அந்த மனிதனை அபிஷேகிக்க ஆவியானவராகவும் அவர் மேலே அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இதுதான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அதுதான் திருத்துவ தெய்வம். அவர் தேவன் ஒருவரே. அப்புறம் எப்படிங்க அவர் இயேசுவாவும் பூமியில் இருக்கிறாரு? அப்ப இயேசு எப்படி பிதாவை நோக்கி ஆமா, அவர் தேவனாய் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அதே தேவன் மனிதனாய் வெளிப்பட்டு இயேசுவாய் மனுஷனாகவும் பூமியிலே நடமாடி கொண்டு இருக்கிறார். இந்த மனிதனாய் வந்த இயேசுவை வல்லமையினாலும் வரங்களினாலும் அபிஷேகிக்கத்தான் தேவனுடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகிறார். அப்ப இயேசுவுக்கே ஆவியானவர் தேவைப்பட்டார்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் தேவை. வாஞ்சிக்கணும். எந்த அளவு வாஞ்சிக்கணும் தெரியுங்களா? சில பாருங்க, ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பிட்டால்னா எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணணும்னா சாகர நிலைமைக்கு கூட என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போவேனா? கர்த்தர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரை நீங்க பிதாவினிடத்திலே ஜெபம் பண்ணி கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியானவர் அவசியம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் அவர் தேவைப்பட வேண்டும். நீங்க முட்டி புழங்கால் படிட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஆவியானவருடைய நிறைவை எனக்கு தாரும், என்னை அபிஷேகம் ஆண்டவரே, அவர் எனக்குள் இருந்து என்னை வழி நடத்த வேண்டும் ஆவியானவரே. அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் அவர் பயத்தின் ஆவியானவர் அல்ல, அவர் தைரியத்தின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க பிதாவினிடமிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் வெளியில போவாதீங்க. இயேசு உயிர் தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறார், சீடர்களை பார்த்து சொல்றார், வெளியில போகாத, உன்னதத்திலிருந்து வல்லமையை தரித்து கொள்ளுகிற வரையிலும் நீ காத்திரு. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உண்மையில் இறங்கி வந்தால் உனக்குள் காணப்படுகிற ஒளி, பிசாசு எப்படி கிரியை செய்யறது தெரியுங்களா? உங்க எலும்புகளுக்குள்ள, உங்க ரத்தத்துல, ஏன்னா பலர் கொடுக்கிற சில உணவுகள் மூலமா எப்படியோ உங்களுக்குள்ள ஒளிஞ்சு மறைஞ்சு கிரியை செய்யறான். நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், எத்தனை பேருக்கு உடம்புல அங்கங்க சில நேரத்துல அப்படியே தலை மேல ஊறுற மாதிரி இருக்கும், உடம்புல கையில காலில் ஏதோ ஏறுற மாதிரி இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்படி யாருக்கு இருக்குது சொல்லுங்க? இருக்குதா? பாருங்க, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களை அறியாமலே எனக்கு அப்படி இருக்கு. நிறைய நேரத்துல காலையில நான் எழுந்திருக்கிறேன், எனக்கு அப்படி இருக்கு. ஏன்? சத்துருவின் போராட்டங்கள் இருக்கும். உடனே என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தமே என்னை விடுதலையாக்கும், இயேசுவின் ரத்தமே எனக்கு ஜெயம் தாரும், பிசாசுக்கும் எனக்கு இருக்கிற எல்லா உடன்படிக்கையை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்க அப்படி சொல்லி 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 ஜெபிக்க கடந்த நாட்கள்ல அறிந்தோ அறியாமலோ பிசாசுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு உடன்படிக்கை தான் எல்லாம் என்ன பண்ணும்? உடன்படிக்கை முறிந்து விழும். அப்படி விழ 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 உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை பார்ப்பீங்க. இதை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்றால், அதனால்தான் இயேசு சொன்னாரு, ஆவியானவர் வர வரைக்கும் ஊழியத்துக்காக வெளியில போவாத, காத்துரு. அல்லேலூயா. அதனால்தான் சொல்லுவாங்க, அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்ய கூடாது. ஏன்னா அந்த வல்லமை, ஏன்னா இது உலக பிரகார காரியம் இல்லை. மண்வெட்டி எடுத்தோம், கொத்தணும், ஏர் ஓட்டணும், களை வெட்டணும்ன்ற மாதிரி அல்ல. ஆவியோடும் பொல்லாத அந்தகார வல்லமைகளோடும் யுத்தம். அதை நீங்க ஜெயிக்கணும்னா உங்கள் ஆவியில பலன் கொள்ளணும். ஆவியில எப்படி பலன் கொள்ளுங்க? நல்ல சாப்பாடு சாப்பிட்டா சரீரத்திற்கு பலன், நன்றாக ஜெபித்தால் ஆவியில் பலன்,
ஆனா அதை தாண்டி ஒரு பலன் இருக்குது. ஆவியானவரே நமக்குள்ள இறங்கினால் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கு. நீங்க பாருங்க, இததான் பிசாசு டூப்ளிகேட் பண்றான். பிசாசு பிடித்து குறி சொல்லுகிற ஆவி உடையவர் மேல அந்த குறி சொல்லுகிற ஆவி வந்தா அவங்க எப்படி மாறிடுறாங்க? அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமா? 10 பேர் பிடிச்சாலும் அப்படியே சாதாரணமா உதறி தள்ளு. ஆனா பாக்கிறதுக்கு அந்த அம்மா ஒல்லியா இருக்கும். ஆனா அந்த ஆவி இறங்கிடுச்சுன்னா அந்த அம்மாவை என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்? அது பிசாசினுடைய பலம் அதற்குள்ள இறங்குது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு எந்த அளவு பிசாசு உங்க வாழ்க்கையில அவனுடைய வல்லமையை ஊத்தி வச்சிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா அந்த வல்லமையெல்லாம் வேரோடு பிடுங்கி எறிவா. அந்த வல்லமை, பிசாசின் வல்லமை உங்கள் சரீரத்திலிருந்து பிடுங்கி எரியப்படுகிற வரையிலும் தடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அதற்கு அதை எப்படி அந்த தடைகள் முறிக்கப்படும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வருகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற பொழுது அந்த தடைகளை அவர் முறித்து போடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையை தரித்துக் கொள்ளுகிற வரையிலும் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இந்த ஆவியானவர் என் மேல் இறங்கினால், இந்த ஆவியானவர் யார்? கர்த்தரே ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். இயேசு எப்படி வார்த்தையாகிய தெய்வமாய் மனிதனாய் வெளிப்பட்டாரோ நம்மை பலப்படுத்துவதற்காக, எது வரைக்கும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து இந்த பூமியிலே நம்மை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போகிற வரையிலும் இந்த பூமியிலே நாம் பலமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நம்மை பலப்படுத்த தேவன் கொடுத்ததுதான் பரிசுத்த ஆவியானவர். இவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப பிதா தேவனா? தேவன். குமாரன் தேவனா? தேவன். பரிசுத்த ஆவியானவர் தேவனா? தேவன். 3 பேர் 3 கடவுளா? ஒரே கடவுளா? ஒரே கடவுள். எப்படி ஒரே கடவுள்? ஒரே ஞானம், ஒரே புத்தி, ஒரே வல்லமை, ஒரே செயல்பாடுகள் இருக்கிறபடினாலே அவர்கள் மூவரும் ஒருவராகவே இருக்கிறார். தேவன் ஒருவரே. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் இயேசுவாய் உனக்கு ரட்சிப்பதற்கு வெளிப்பட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்து உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். நாம் எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya, hallelujah, praise you Lord, praise you Lord, praise you Lord. பலத்தினால்